ஓகே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோவை கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் ஆல்ரெடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வந்து ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து ஆல்ல செட் பண்ணிங்கன்னா தான் நான் போகிற வீடியோக்கெல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாட்டு இந்த வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணிங்கன்னா அடுத்த வீடியோ போகிறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் வீடியோ ஃபீட்பேக் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து ஃபாலோ பண்ணலாம், மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்து ஜாயின் பண்ணிக்கோ, அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து ரீப்ளை பண்ணுவேன். அதனால் இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்களும் நம்ம டெலகிராம் பேஜில் வந்து ஜாயின் பண்ணலாம், அதுலேயும் மறக்காமல் ஜாயின் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா மெட்டீரியலும் டேரெக்டாக அனுப்பிட்டுருக்கிறேன், அதை மறக்காமல் செக் பண்ணி பார்த்து அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். வீடியோ ஈஸியாக நீங்கள் எடிட் பண்ணிடலாம். வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக எடிட் பண்ண முடியும். வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே பார்த்தீங்கன்னா 2 ப்ரீசெட் நான் கொடுத்துருப்பேன். ஒன்று பார்த்தீங்கன்னா பீட்மார்க் ப்ரீசெட் இருக்கும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஷேகர் ப்ரீசெட் இருக்கும். இந்த 2 ப்ரீசெட் பார்த்தீங்கன்னா அலைட் மாஸ்டரில் வந்து ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா பீட்மார்க் ப்ரீசெட் ஒரு ப்ரீசெட் இருக்கும், அந்த ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதோட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஸ்க்ரீனில். இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து சாங்கில் இருக்கிற பீட்டுக்கு ஏற்ற மாதிரி இதில் மார்க் பண்ணி வச்சுருப்பேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ரெட் கலரில் மார்க் ஆகிருக்கும். அந்த மார்க் பண்ண இடத்துல மூலம் நீங்கள் வந்து 1 by 1 இமேஜஸ் வந்து ஆட் பண்ணணும். இமேஜஸ் வந்து ஆட் பண்ணிட்டு அந்த இமேஜுக்கு தேவையான ஷேகப்பட்டை வந்து நீங்கள் ஷேகர் ப்ரீசெட்லேருந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும். அதை எப்படி பேஸ்ட் பண்ணது பார்க்கலாம். வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு பீட்மார்க் ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஒயிட் பாயிண்டர் வந்து வச்சுக்கோங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒயிட் கலரில் ஒரு பாயிண்ட் இருக்கும், அதை வந்து ஸ்டார்டிங்கில் வந்து வச்சுக்கோங்க. நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா அது மூவ் ஆகும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வச்சுட்டு ப்ளஸ் ஐக்கனை செலக்ட் பண்ணிட்டு மீடியாவில் போயிட்டு உங்களுக்கு தேவையான ஃபஸ்ட் இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இமேஜை வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா ஆட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு மேலே 3 டாட் செலக்ட் பண்ணிட்டு ஃபில் கம்போசிஷன் ஏரியான்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இருக்கும், அந்த ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா இமேஜ் வந்து ஸ்க்ரீனில் ஃபுல்லாக ஃபிட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு கீழே மோன் ட்ரான்ஸ்ஃபார்மில் போங்க. இல்லை ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஆப்ஷன் வரும், அதில் 3rd ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு இமேஜோட சைஸை வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா ப்ளே பண்ணுற ஐக்கான் பார்த்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏரோ இருக்கும், ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ஏரோ வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிடுங்க. ஏரோ செலக்ட் பண்ணிங்கன்னா அடுத்த ரெட் லைன் வந்து மூவ் ஆயிரும். ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஏரோ வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இமேஜை செலக்ட் பண்ணிட்டு இதில் 3 கட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும், அதில் 3வது ஒரு கட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ளஸ் ஐக்கானை செலக்ட் பண்ணிட்டு மீடியாவில் போயிட்டு அடுத்த இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆட் பண்ணிட்டு இப்போ இமேஜ் வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி நான் 1 by 1 இமேஜஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து ஃபஸ்ட் இமேஜ் வந்து எப்படி ஆட் பண்ணீங்களோ அதே மாதிரி தான் அடுத்தடுத்த இமேஜ் ஆட் பண்ணணும். ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து எனக்கு தேவையான அளவுக்கு இமேஜஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 டைப்பான ஷேக் எஃபெக்ட் வந்து நம்ம ஆட் பண்ணியிருப்போம். நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் 3 டிஃப்ரெண்ட்டான ஷேக் எஃபெக்ட் இருக்கும். நீங்கள் வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா எந்தெந்த டியூரேஷனில் எந்தெந்த ஷேக் எஃபெக்ட் ஆட் பண்ணி நான் சொல்லியிருப்பேன். அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். அதனால் வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். கடைசி ஸ்கிப் பண்ணால் பாட்டு இந்த வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம என்ன டுட்டோரியல் வீடியோ வந்து மேக் பண்ணலான்னு அதே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோ வந்து நம்ம மேக் பண்ணி போட்டுடலாம். ஓகே, இப்போ நான் வந்து எனக்கு தேவையான இமேஜஸ் ஆட் பண்ணிட்டு அதை நான் கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணி வச்சுட்டு இருக்கேன். ஓகே, நான் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சில இமேஜஸ் எல்லாம் ஆட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் நம்ம டேரெக்டாக பார்த்தீங்கன்னா இமேஜுக்கு தேவையான சிசி வந்து ஃபஸ்ட் நாங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். சிசி என்னன்னு பார்த்தீங்கன்னா இமேஜோட கலர் குவாலிட்டி அதிகப்படுத்துறதுக்கு ஒரு சிசி வந்து நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம். அது எங்கிறது காப்பி பண்ண போகிறோம்னா நான் வந்து இன்னொரு ப்ரீசெட் சொல்லியிருப்பேன் டிஸ்கிரிப்ஷனில், ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட்னு இருக்கும். அந்த ப்ரீசெட் வந்து ஃபஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுக்கு அதை காப்பி பண்ணி தான் இதில் வந்து டேரெக்டாக நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். ஓகே, அந்த ப்ரீசெட் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா சிசி இருக்கும், ப்ளஸ் இமேஜுக்கு தேவையான ஷேக் எஃபெக்ட் இருக்கும். ஃபஸ்ட் நம்ம சிசி வந்து காப்பி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணால் அதோட இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் ப்ளூ கலர் ஒரு லேயர் இருக்கும், அந்த லேயரை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஐக்கான் இருக்கும் லெஃப்ட் சைடு, அது பக்கத்தில் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆயிரும். இப்போ ப்ளஸ் போட்டு ஒரு பாக்ஸ் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு காப்பி லேயர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்து காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பீட்மார்க் ப்ரீசெட் ஓப்பன் பண்ணிட்டு இதில் பேஸ்ட் லேயர் கொடுத்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். பேஸ்ட் லேயர் கொடுத்தீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காக இதில் வந்து பேஸ்ட் ஆயிரும்.
ஓகே, இப்போ இமேஜோட கலர் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா தெரியும். முன்னே இருந்ததுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், செம்மையாக இருக்கும். இது இந்த சிசி வந்து மறக்காமல் பேஸ்ட் பண்ணி பாருங்கள். முன்னே இருந்த குவாலிட்டியோட இப்போ நல்லாயிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த இமேஜுக்கு தேவையான ஷேக் எஃபெக்ட் தான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம் 1 by 1. மொத்தம் 3 டைப்பான ஷேக் எஃபெக்ட் இருக்கும். வீடியோ மட்டும் கரெக்டாக ஸ்கிப் பண்ண பாருங்கள், அப்போ தான் இந்த வீடியோ புரியும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு டைப்பான ஷேக் எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணிக்கலாம். அதுக்கு எகைன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட்டே ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் தான் பார்த்தீங்கன்னா ஷேக் எஃபெக்ட் இருக்கும். அதில் இருக்கிறத காப்பி பண்ணி டேரெக்டாக இதில் வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு 4 இமேஜுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு டைப்பான எஃபெக்ட் தான் பேஸ்ட் பண்ணணும். இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டு டைப்பான எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் ஷேக்கர் ப்ளீஸ் ஓப்பன் பண்ணிட்டு இதில் ஃபஸ்ட்டாக ஒரு இமேஜ் இருக்கும். அந்த இமேஜை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதில் வந்து போய்க்கோங்க. எஃபெக்ட்ஸில் போயிட்டு இதில் 3 டாட் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா எல்லா எஃபெக்ட் இருக்கும். இதில் 3 டாட் செலக்ட் பண்ணிட்டு காப்பி எஃபெக்ட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பீட் மார்க் ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு 4 இமேஜுக்கு மட்டும் இந்த எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இமேஜை செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸில் போயிட்டு 3 டாட் செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் வந்து கொடுத்துருங்க. இந்த எஃபெக்ட் வந்து பேஸ்ட் ஆயிரும். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு 4 இமேஜுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஓகே, நான் சொல்கிறத மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. அதாவது எந்தெந்த டியூரேஷனில் எந்தெந்த இமேஜுக்கு வந்து நான் பேஸ்ட் பண்ணுறேன், எந்தெந்த எஃபெக்ட் வந்து எந்தெந்த டியூரேஷனில் இருக்கிற இமேஜுக்கு வந்து பேஸ்ட் பண்ண சொல்கிறேன். ஃபஸ்ட்டு 4 இமேஜுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த இப்போ நம்ம காப்பி பண்ண ஃபஸ்ட்டு டைப்பான எஃபெக்ட் வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிக்கோங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா 3 டைப்பான எஃபெக்ட் இருக்குது. ஃபஸ்ட் டைப்பான எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் 4 இமேஜுக்கு மட்டும் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட் டைப்பான எஃபெக்ட் வந்து எங்கே பேஸ்ட் பண்ணால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செகண்ட் டைப்பான எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதுவும் ரொம்ப சிம்பிள் தான். எகைன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஷேக்கர் ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதில் கடைசியாக 2வது ஒரு இமேஜ் இருக்கும். அந்த இமேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ 2வது இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸில் போயிட்டு 3 டாட் செலக்ட் பண்ணிட்டு காப்பி எஃபெக்ட் கொடுத்துங்க. இந்த எஃபெக்ட் காப்பி ஆயிரும். நெக்ஸ்ட் பீட் மார்க் ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா டபுள் ரெட்லைன் மார்க் பண்ணிப்பேன். ஒரு சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் 2 ரெட்லைன் வந்து ஒரே பிளேஸில் ஆட் பண்ணியிருப்பேன். அந்த மாதிரி பிளேஸில் மட்டும் இந்த எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டபுள் ரெட்லைன் மார்க் பண்ணியிருக்கேன், தெரியுதா? இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல டபுள் ரெட்லைன் மார்க் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் அடுத்ததுலேயே பார்த்தீங்கன்னா டபுள் ரெட்லைன் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி எங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டபுள் ரெட்லைன் வந்து மார்க் பண்ணியிருக்கணும் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. செகண்ட் டைப்பான எஃபெக்ட்டை. அவ்வளோதான். இப்போ ஃபஸ்ட் டைப்பான எஃபெக்ட் பேஸ்ட் பண்ணி முடிச்சாச்சு. செகண்ட் டைப்பான எஃபெக்ட் பேஸ்ட் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கடைசி எஃபெக்ட் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி எஃபெக்ட் கொடுத்துட்டு நாம இந்த ஃபஸ்ட் டைப்பான எஃபெக்ட் செகண்ட் டைப்பான எஃபெக்ட் தவிர மற்ற எந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா எம்டியாக இருக்கும், அதாவது இந்த ஃபஸ்ட்டு 2 எஃபெக்ட் ஆட் பண்ணாமல் எந்த எஃபெக்ட்டுமே ஆட் பண்ணாமல் சில இமேஜஸ் இருக்கும். இப்போது ஃபஸ்ட் எஃபெக்ட்டும் ஆட் பண்ணியிருக்க மாட்டோம், செகண்ட் எஃபெக்ட்டும் ஆட் பண்ணியிருக்க மாட்டோம். அந்த எஃபெக்டே ஆட் பண்ணாத இமேஜில் மட்டும் இந்த எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. டேரெக்டாக நீ பேலன்ஸ் இருக்கிற இமேஜில் பார்த்தீங்கன்னா இந்த எஃபெக்ட் வந்து டேரெக்டாக பேஸ்ட் பண்ணிக்கோங்க எல்லா இமேஜ்லையுமே. அவ்வளோதான். இதை மட்டும் பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு முடிஞ்சு. ஓகே, இப்போ உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் 4 இமேஜுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைப்பான எஃபெக்ட், டபுள் ரெட்லைன் மார்க் பண்ணிக்கிற பிளேஸ்லலாம் பார்த்தீங்கன்னா செகண்ட் டைப்பான எஃபெக்ட், பேலன்ஸ் இமேஜெல்லாம் பார்த்தீங்கன்னா தேர்ட் டைப்பான எஃபெக்ட். அவ்வளோதான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேலே செட்டிங்ஸ் பார்த்தாலும் ஷேர் ஐகான் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் வரும். இதில் சைடில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஏரோ இருக்கும். அந்த ஏரோ செலக்ட் பண்ணிடுங்க. ஏரோ செலக்ட் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜுக்கு மூவ் ஆயிரும். இதில் ரெசல்யூஷன் 1080 வச்சுருங்க. கோடிங் செலக்ட் பண்ணுங்கள். ஃப்ரேம் ரேட் ஃபுல் வச்சுருங்க. குவாலிட்டி ஃபுல்லாக வச்சுருங்க. இதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணி இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிக்கிறேன். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.